பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா, கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழின் அர்த்தம் நீ அம்மா. சாம் சாம், என்ன மத்தா கூப்பிட்டீங்களா? என்ன சாம், தலையில ஏதோ அடிபட்டிருக்கு போல. ஆமா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஓ, அதனால தான் நேத்துக்கு நீங்க காலேஜ் வரலையா? ஆமா. அம்மா, மரத்துல காரையும் பைக்கையும் கொண்டு விட்டீங்களா? அதெல்லாம் இல்ல, சின்ன ஒரு ஆக்சிடென்ட் அவ்வளவுதான். ஓகே சார், இப்போ எப்படி இருக்கு, பரவாயில்லையா? ஐம் ஓகே. சார், வாங்க மித்ரா. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் சார். சொல்லுங்க மித்ரா. மறந்துட்டேன் சார். டிஃபன் சாப்பிடவா? இல்ல, குட் மார்னிங் சொல்றதுக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சாரி சார், உங்க தலையில படுகாயத்தை பார்த்தனா? எது, 2 ஸ்டிச்சஸும் ஒரு ஒட்டம் படுகாயமா? படுகாயமா? ஆமா சார், உங்க தலையில பட்டிருக்கிறது சின்ன பட்ட காயமா, படுகாயம்? ஹலோ, 2 ஸ்டிச்சஸ் தான். ஏதோ ஒண்ணு சார், அத பார்த்ததான் கவலையில குட் மார்னிங் சொல்றதுக்கு மறந்துட்டேன். அது சரி. சார். சொல்லுங்க மித்ரா. வழக்கமா நான் ஏதாவது கேட்டா மட்டும்தானே பதில் சொல்லுவீங்க. இன்னைக்கு தேடி வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? அது சார், இன்னைக்கு உங்களை பார்க்கவே முடியல, இப்போதான் பார்க்க முடியுது, அதான் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு. ஒருவேளை லவ் சொல்றதுக்காக வந்திருப்பாங்களோ, நம்மள பார்த்தத பம்மறாங்களோ? என்ன? அததான் சார், எப்படி சொல்றதுன்னு தெரியல. மேம், நீங்க சொல்ல வந்த விஷயத்துக்கு நான் தடையா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேணா கிளம்பட்டுமா? நீங்க ஃப்ரீயா பேசுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை கையை பிடிச்சி கூட்டு போங்கன்னு சொல்றாங்களோ? சேச்சா, ஒரு இடத்துல அப்படி நடந்ததுனால போற இடத்துல எல்லாம் அப்படி நடக்குமா என்ன? சார், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. Thank you. சார், உங்களுக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டேயா? ஹாப்பினலாம் இல்ல, ஆனா பர்த்டே தான். சார், பர்த்டேனாலே ஹாப்பி தான். ஹாப்பி பர்த்டே. Thank you மேம். ஐயோ, மித்ரா மேம் சட்டு புட்டுன்னு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்களே. இப்ப என்கிட்ட குடுக்கறதுக்கு கூட ஒண்ணும் இல்லையே. ஓ, மனசு குடுக்கலானா உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கலாம். ஹலோ. இல்ல மேம், உங்களுக்கு தான் ஃபன் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல, அதான் ஜஸ்ட் ஃபார் ஃபன். சார், என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு கூட சட்டு புட்டுன்னு தோண மாட்டேங்குதே. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமட்டா, அதான் விஷ் பண்ணிட்டீங்களே, அதுவே போதும். இல்ல சார், உங்க பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். என்ன தரலாம், என்ன தரலாம்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்றேன்ல. சார், உங்களுக்கு தேன் மிட்டாய் பிடிக்குமா? ஆமா. லஞ்ச்ல கண்டிப்பா உங்களுக்கு தரேனா. உங்க பிறந்த நாளுக்கு என்னோட கிஃப்ட் தேன் மிட்டாய். காமெடி பண்ணாதுங்க மத்த, சின்ன குழந்தைங்கள மாதிரி. சார், பிறந்த நாள் பேபிக்கு ஆசையா ஜீரக மிட்டாய் கொடுத்தா கூட அத மனசார வாங்கிக்கணும். ஆக ஜீரக மிட்டாய், தேன் மிட்டாய் எல்லாம் பிறந்த நாள் கிஃப்ட் தானே. ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்ல சார். ஏங்க, எனக்கு ஒரு சந்தேகம் கேட்கலாமா? கேளுங்க. எப்படி அவ்வளவு பெரிய ஸ்கூல்ல உங்களை மேட்ச் கட்டினாங்க? மேடம், இது வரைக்கும் நீங்க சிரிச்சே நான் பார்த்ததில்ல. உங்களையே உங்க வீட்டுல உள்ளவங்க மேட்ச் கட்டும் போது என்ன எல்லாம் மேட்ச் கட்டி இருக்க மாட்டாங்களா? அதுவும் கரெக்ட் தான். வந்த உடனே ஒருத்தவங்களோட வேலைக்கு உள்ள வச்சுட்டே அந்த இடத்துல உட்காந்துட்டீங்களா? சார், இந்த மேடம் என்ன ரொம்ப தான் கிண்டல் பண்றாங்க. இந்த போஸ்டிங்க்கு நானெல்லாம் தேடி வரலாம், நீங்க தான் என்ன உட்கார வச்சிருக்கீங்க. இப்படியே பேசிட்டே இருந்தாங்க நான் என் வேலையை விட்டு போயிருவேன். சரி சரி விடுங்க, 1000 பேசும், அதுக்கெல்லாம் நம்ம காது கொடுக்க முடியுமா? வேற ஏதாவது சொல்லணுமா? இல்ல, பார்க்க முடியல, அதான் பிறந்த நாளுக்கு விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். சரி, கொஞ்சம் வேலை இருக்கு, வந்துட்டு போங்க. வந்துட்டு போங்கன்னு உரிமையா கூப்பிடுறாரு, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏன் மேம், கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதுங்க. வந்துட்டு போங்கன்னு உரிமையா கூப்பிடுறாருலாம். உங்களுக்குள்ள ஏதாவது சம்திங் இருக்கா என்ன? என்ன சம்திங்? ஆக்சுவலா நான் அன்னைக்கு தொடங்கினேன் பாத்தீங்களா, ஆதித்யா மெட்ரிக் ஸ்கூல்ல கரஸ்பாண்டண்டா. அதான் இப்ப பிரின்சிபலா இருக்காங்களே தமிழ் மேம். இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். விக்கி சாரும் தமிழ் மாமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எங்களுக்கு முதல்ல தெரியவே தெரியாது. கூடவே அவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இசை கூட உண்டு. ஆனா 2 பேரும் பிரிஞ்சிருந்தாங்க. நாங்கெல்லாம் மேம் அவங்க குழந்தையோட இருக்காங்க, அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தா விக்கி சாரோட ஒய்ஃப் தான் தமிழ் மேம். இவங்க 2 பேரோட குழந்தை தான் இங்க இசை. சரி, அதான் இங்கேயே நான் அதே இடத்துல உட்கார்ந்துருக்கேனா, அங்க நடக்கிற சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கும் குரு சாருக்கு நடக்கிற மாதிரியே இருக்கு. அதை வச்சு எனக்கு தோணுது, ஒருவேளை நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பீங்களோ அப்படின்னு. ஹலோ, அந்த ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு பேரு கூட இசைதான். ஓ, நீங்க பேசுறது மட்டும் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உங்க வேலைக்கே ஓலை வச்சிருவாங்க பாத்துக்கோங்க. இந்த காலேஜுக்கு நான் வரதுக்கு முன்னமே நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் வந்திருக்கேன். குரு சாருக்கு என்னமா கல்யாணம் ஆகல நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன் அடிக்காம சொன்னா என்னவா? இல்ல, அடிச்சு சொன்னாதானே நம்புவீங்க. மித்ரா
கூப்பிட்டுட்டாரு பாத்தீங்களா? போங்க. நிறைய கற்பனை உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. நான் வந்து கவனிச்சுக்கிறேன் உங்களை. ஐயோ, நாம பாட்டுக்கு கிறுக்குத்தனமா பேசி வம்பல மாட்டிக்க போறோம். அமதா, உன் வாய் கொஞ்சம் அடக்கிட்டு அமைதியா இருந்துரு. விக்கி சாரும் தமிழ் மாமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைச்சதே இல்ல, ஆனா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அதே மாதிரி இவங்க 2 பேரும் லவ்வர்ஸா இருப்பாங்களோன்னு நினைக்கிறோம், ஆனா லவ்வர்ஸா இருக்க மாட்டாங்களோ. உட்காருங்க மித்ரா. என்ன சார் காலையிலே கூப்பிட்டுருக்கீங்க? ஆக்சுவலா நான் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பத்தி கேட்டிருந்தேன்ல உங்ககிட்ட, எப்படி இந்த இயர்ல ஆட் கொடுக்கலாம் அப்படின்னு. உங்களுக்கு சப்ஸ்டியூட் கிளாஸ் எதுவும் இல்லைன்னா சொல்லிட்டு போலாம். ஐ திங்க் சார் இப்பதான் 12th எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருக்கு. நம்ம ஜனவரி மந்த்ல இருந்தே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். இல்ல அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது ஐடியா இருக்கும்ல. ஏன்னா மித்ரா, நீங்க சென்னையில ஒர்க் பண்ணிருக்கீங்க, அதான் உங்களுக்கு நிறைய ஐடியா இருக்கும்ல. சார் ஃபர்ஸ்ட் இந்த காலேஜுக்குன்னு ஏதாவது நீங்க ஸ்காலர்ஷிப் வச்சிருந்திருக்கலாம். அப்புறம் சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்செஷன் வச்சிருக்கலாம். இதை பத்தியெல்லாம் ஆட் மூலமா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொண்டு சேர்க்கணும். சரி. எப்படி ஒரு 10-15 ஸ்கூல்ல இருந்தாவது ஸ்டூடெண்ட்ஸோட டீடைல் வாங்கியிருப்பீங்க. ஆமா, நம்ம ஸ்டாஃப்லாம் போய் கலெக்ட் பண்ணாங்க. அதுல ஸ்டூடெண்டோட நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர் இவ்வளவுதான் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸை காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சார் மொபைல் நம்பர் கூடயே மெயில் ஐடியும் வாங்கியிருக்கலாம். மெயில் ஐடியா ஃபார் வாட்? ஆனா இதை நம்ம இப்ப பண்ணிருக்க கூடாது சார். 12th பிள்ளைங்க 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள என்ட்ரு ஆகும் போதே அவங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கணும். என்னங்க, அடி வாங்கி தரதுக்கு பாக்குறீங்களா? எல்லாருக்குமே தெரியும், லாக்டவுன் பீரியட்ல இருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே மொபைல் இருக்கு. அப்படியே பேரண்ட்ஸ் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் காலேஜ் போன உடனேயே மொபைல் எல்லாம் வாங்கி கொடுத்துட்றாங்க. மெயில் கூடயே அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா ஸ்டார்டிங்லேயே டீடைல்லாம் கலெக்ட் பண்ணதுனால நம்ம கிட்ட 1 வருஷம் இருக்கு. அந்த 1 வருஷத்துலேயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பர்த்டே வந்துடும். நம்ம காலேஜ் மெயிலேருந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்த்டே விஷ் பண்ணலாம். இதனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸுக்கும் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும்ல. இது மூலமா கூட நம்ம காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல சார். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு வந்துட்டாலே இன்டர்நெட்ல நம்மளோட காலேஜை பத்தி சர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓ சமாளம், இந்த ஐடியாலாம் எனக்கு தோணுனதே இல்ல. ஹாய்டா. நீங்க என்ன சார் இங்க பண்றீங்க? ஹலோ, உங்களை தான். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெளியே போறீங்களா? இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா? ஆமா, முடிஞ்சதா நானே உன்னை கூப்பிடுறேன், கிளம்பு. ஹாய். ஹலோ சார். எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கீங்களா? இல்ல. கலெக்டர் ஆபீஸ்? இல்ல. அப்புறம்? நான் இந்த காலேஜ்ல ஒர்க் பண்றேன், புது ஸ்டாஃப். டேய், அவங்க என்னன்னா புது ஸ்டாஃப்னு சொல்றாங்க, நீ என்னமோ கலெக்டர் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி என்ன துரத்த வெளி பாக்குற? டேய், நான் தான் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல. இம்சா? ஆமாண்டா, என்ன பாக்கும்போது உனக்கு இம்சையா தான் இருக்கான். 1 வருஷம் அந்த பொண்ணு இசைக்காக பாடி கார்டு மாதிரி. நிப்பாட்டு. நான் சொல்லுவேன். இப்ப என்னடா உன் பிரச்சனை? இங்க என்ன மீட்டிங் எனக்கு தெரிஞ்சுக்கணும். உட்கார்ந்து தொலை. இவனால இன்னைக்கு நம்ம மானம் போறது கன்ஃபார்ம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இதுக்கு முன்னமே உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, நல்லாவே தெரியும். எப்படிடா? அதான் என் முன்னமே உட்கார்ந்து இருக்காங்களே, தெரியாம இருக்குமா? இப்ப காமெடிங்கிற பேர்ல 4 பஞ்ச் டைலாக் இறக்குவானே, தாங்க முடியாது. அதுதான். நான் கூட நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதா முன்னமே உங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கும்னு நினைச்சேன். அட, இங்க தானே ஜாயின் பண்ணிருக்கீங்க, இனிமே தெரிஞ்சுக்கிட்டு தானே ஆகணும். ஆமா, எப்போ ஜாயின் பண்ணீங்க? இப்பதான் சார் 1 வீக் ஆகல. ஓ அப்படியா? நான் 1 இயர் சேர்மனோட பர்சனல் ஒர்க்குக்காக வெளியூர்ல இருந்தேன். டேய். ஓ சரி, ஓகே சார். ஆமா, அது என்ன ஸ்டிக்கர்? எது சார்? அதான் உங்க லிப்ஸுக்கு கீழே. அது மோல், சின்ன வயசுல இருந்தே இருக்கு. இதையே இப்ப நம்ம கேட்டிருந்தோம்னா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு செருப்ப கழட்டி அடிச்சிருப்பான். நம்மள மட்டும்தான் எரிக்கிற மாதிரி ட்ரீட் பண்றாளா? வாவ், அழகா இருக்குங்க. சொல்லுவாங்க. நான் நினைச்சேன் அழகுக்காக ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சிருக்கீங்க அப்படின்னு. சேச்சா, ஸ்டிக்கர் போட்டுலாம் கிடையாது. டேய், கொஞ்சம் வெளியே போறியா? மீட்டிங் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். என்ன மீட்டிங் போயிட்டு இருக்கு? ஆக்சுவலா சார், இந்த காலேஜோட நியூ அட்மிஷனுக்காக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ஆட் எல்லாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு. ஆடே இனிமே கொடுக்க போறீங்களா? அதான் எல்லாம் முடிஞ்சுதே, மொத்தமா முடிச்சு விட்டுட்டான். இல்லையே சார், இனிமே தான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் தொடங்கணும். மீடியா சைடு எனக்கு ஐடியா இல்ல. நீங்க தான் சென்னையில ஒர்க் பண்ணிருக்கீங்கல்ல, உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா கொஞ்சம் சொல்லுங்கன்னு சார் தான் கூப்பிட்டாங்க. யாருக்கு? இவனுக்கா மீடியா சைடு ஐடியா இல்ல? டேய், நான் தான் மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொல்றேன்ல, நீ வெளிய போய் தொலையா. இருடா மச்சான், உன் ஆரம்ப பெருமை பத்தி எல்லாம். சாரி, வாட்ஸ் யுவர் நேம்? மித்ரா. மிஸ் ஆர் மிஸ்ஸஸ்? மிஸ் மித்ரா. உன் ஆரம்ப பெருமையெல்லாம் பத்தி மிஸ் மித்ரா கிட்ட சொல்ல வேண்டாம். என்ன சார் அருமை பெருமை? யாருக்கு மீடியா சைடு ஐடியா இல்ல?
என் நண்பன் கிட்ட மட்டும் அன்லாக் ஆகி உங்களோட போன் கிடைச்சதுன்னு வைங்க, 10 செகண்ட்ல உங்க மொபைலை ஹேக் பண்ணி எடுத்துருவான். ஃப்ராடு, நானே கேடி, நீ ஏன் கிட்டயா கேடி வேலை பார்க்கறேன்? இது உனக்கு வைக்கிறேன் ஆப்பு. அப்போ சார் உங்களோட நேம்? கார்த்தி. கார்த்தி சார், உங்க ஃப்ரெண்ட் குருக்கு மீடியா சைட் பத்தி ஐடியா இல்லையா? யார் சொன்னது இல்லன்னு? டேய், இல்லன்னு சொல்ல முடியாதுங்க, இருக்குன்னு சொல்ல முடியாது. மேலோட்டமா ஏதாவது சொல்லலாம். ஏண்டா உன்கிட்ட இப்ப ஏதாவது கேட்டனா? சாரி மச்சான், ஃபிகர் அழகா இருந்தா நீ ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இனிமே நான் இங்க உட்கார்ந்தா அடி சாத்திடுவேன். நான் அப்படியே நழுவிடுறேன், நீ உஷார் பண்ணுனா. மவனா இந்த பக்கம் வந்தா கொன்று வந்தவனா. சரி 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 விடு. ஹலோ, இந்தா ஆரம்பிச்சிட்டா போட்டுறதுக்கு. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏங்க அட்மிஷன் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு எல்லா ஏற்பாடும் நீங்க முன்னமே பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, மீடியா சைடு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க. அந்த நபர் என்னமோ உங்களுக்கு ஹேக்கிங் வரைக்கும் தெரியும் சொல்லிட்டு போறாரு. எத்தனை இடத்துல சமாளிக்க வேண்டியதா இருக்கு. அந்த இசைங்கிற கிம்ஸே சமாளிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப இவ வேறையா? என்ன பார்த்தா எப்படி சார் உங்களுக்கு தெரியுது? அது நான் இப்போ மீடியா சைட்ல எனக்கு ஐடியா இல்லைன்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா எல்லாம் எனக்கு சொல்லுவீங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பர்த் எல்லாம் கலெக்ட் பண்ணி பிறந்த நாள் விஷ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தீங்களா? செம்ம ஐடியாங்க இதெல்லாம். இதெல்லாம் எனக்கு தோணுனதே இல்ல. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஐடியா தோணுன்னா உங்களை கூப்பிட்டேன். அண்ட் எனக்கு சிலரை பத்தி நிறையவே தெரியுங்க. அவங்களுக்குள்ள என்னென்ன ஐடியா எல்லாம் இருக்கு, எவ்வளவு டேலண்ட் இருக்கு. ஒரு கிளாஸ் எடுத்தாங்கன்னா அது மேத்ஸா இருக்கட்டும் கம்ப்யூட்டரா இருக்கட்டும், அதுக்கு 100% ரிசல்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா எல்லாம் எனக்கு தெரியும். அட்மிஷன் ஸ்டார்ட் ஆச்சுதோ இல்லையோ உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸை எனக்கு சொல்றதா சொல்லிருக்கீங்க, சொல்லிதான் ஆகணும். புரியுதா? கோவப்பட்ட மாதிரி சமாளிச்சுட்டடா குரு. ஆக மொத்த கல்யாணம் பண்ணாலும் லவ் பண்ணாலும் சமாளிக்கிறதுக்கே எக்ஸ்ட்ரா சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கேன். நான் கிளம்பலாமா? இல்ல அதுக்குள்ள என்ன அவசரம்? இல்லங்க, ஒரு பாயிண்ட் தானே சொல்லிருக்கீங்க, இன்னும் 2-3 ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு போங்களேன். அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வச்சு நம்மளோட லேப், லைப்ரரி, கிளாஸ் ரூம்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எஜுகேஷன் ஃபீல்ட்ல ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம். அதுல இருந்து கூட நம்ம காலேஜ் பத்தி இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல சான்ஸா இருக்கும். உனக்குள்ள நிறைய ஐடியா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதே டைம்ல உன்னை பார்த்துட்டே இருக்கிறதுக்கும் எனக்கு இது ஒரு சான்ஸ் தான். நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை. இருளோடு உன்னை தேடி இழைத்து விட்டே. பிரிந்தோம் அன்று துளியாக, இணைந்தோம் இன்று நதியாக. நீரின் தாகம் நீரால் தீந்தது. மைனாவே மைனாவே, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா? ஹலோ. சொல்லுங்க மிஸ் மித்ரா, கேக்குது. இதெல்லாம் பண்றதுனால நம்ம காலேஜ் பத்தி வெளியில உள்ளவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா தெரியப்படுத்துற மாதிரி இருக்கும். ஹலோ. கேட்டுட்டு தாங்க இருக்கேன், சொல்லுங்க. பெல் அடிச்சிட்டு எனக்கு சப்ஸ்டிட்யூட் கிளாஸ் இருக்கு, நான் கிளம்பலாமா? ஷூர் ஷூர் ஷூர், நீங்க தாராளமா கிளம்பலாம். நம்ம டாபிக் பத்தி, ஐ மீன் இந்த ஆட் விஷயத்தை பத்தி நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம். நான் வரேன். இதுவே சாதாரணமா உன்கிட்ட ஹாய் அப்படின்னு பேசியிருந்தாலும் செருப்பால அடிச்சு துரத்தி இருப்பேன். இப்ப பாத்தியா, நான் பார்க்கும்போது கண்ணு கூட எமைக்காம என்னையே பார்த்துட்டு இருந்தேன். என் காதல் பஸ் ஸ்டாப் மாறுறது இல்லைன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். விளையாடாது நண்பு, சாம் அங்க வெயிட் பண்ணிட்டு நிக்கான். சரி, எதுக்காக எனக்கு வேஸ்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்து இன்னைக்கு நீங்க இதை தான் போடணும்னு சொன்னேன்னு சொல்லு. ஏங்க, நீங்க என்ன அப் நார்மலா? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஆபீஸ் போறோம். எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கு சேமா இருக்கணும்னு இதை எடுத்து கொடுத்து இதை போடுங்கன்னு சொன்னேன். ஏன் டெய்லி ஆபீஸ்க்கு அந்த கோட் தான் போடணும்னு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லதான் குல்ஃபி. ஆனா என் குல்ஃபி வேஷ்டி ஷர்ட்டை போட வச்சு எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க மிருகத்தை எழுப்பி விட்டுட்டான். வேண்டாம், காலையில ஆபீஸ் போற டைம்ல வம்பு வேண்டாம். வேணுமா வேண்டாமான்னு முடிவு பண்றது நீ இல்ல குல்ஃபி, நான் தான். அம்மா, தெரியாம தான் கேக்குறேன். 2 நாள் ஃபுல்லா என்ன கண்டுக்கவே இல்ல. அந்த கியூப் எடுத்து தேங்காய் துருவுன மாதிரி திருக்கிட்டு இருந்தீங்க. சரி, 2 நாள் பொண்டாட்டி என்ன நீங்க கவனிக்கவே இல்ல ஒழுங்கா. இப்ப மட்டும் என்ன துரைக்கி? அது குல்ஃபி, இப்பதான் நான் ஒரு ஃபார்ம்ல வந்திருக்கேன்.
நீ ஃபார்ம்ல வா, கியூல வா, தள்ளியா. இப்ப எல்லாம் ஆபீஸ் போறதுக்கு நம்ம 2 பேரும் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கிளம்புனதுக்கு பிறகுதான் நான் வீட்ல இருந்து கிளம்புவேன்னு சாம் ஒரு முடிவா இருக்கான். அத கிளம்பிட்டேலடி. எங்க இனிதான் பெர்ஃப்யூம் போடணும், நெயில் பாலிஷ் டபுள் கோட்டிங் கொடுக்கணும். போட்ட வரைக்கும் போதும் குல்ஃபி. நீ போட்டதே நான் இன்னும் பார்க்கல. ஐ மீன் நீ நெயில் பாலிஷ் அப்புறம் பெர்ஃப்யூம்லாம் சொன்னல, ஐலைனர் மஸ்காரா இதெல்லாம் கூட போட்டு போயிடலாம். அதே என்ன நான் ஒழுங்கா பார்க்கல அப்படின்னு. ஃப்ராடன் பேச்சே சரியில்லை, தள்ளுடா. குல்ஃபி என்னங்க என்னாச்சு உங்களுக்கு காலையிலே? இன்னைக்கு கண்டிப்பா ஆபீஸ் போகணுமா? லூசாங்க நீங்க. முக்கியமான ஃபைல்ல எல்லாம் சைன் பண்ண வேண்டியதா இருக்கு, சீக்கிரமா ஆபீஸ் போனா அப்படின்னு கிளம்புனீங்க. அதெல்லாம் ஒண்ணு இந்த சாரியில பாக்குறது வரைக்கும் தான் குல்ஃபி. பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு லீவ்னே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வேண்டாங்க, காலையில நான் எந்திரிச்சு குளிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சாரி எல்லாம் கட்டியிருக்கேன். அதாண்டி சொல்றேன், எதுக்கு அதெல்லாம் வேஸ்ட் பண்ண விடுறான்? சோ ஃபன்னி. கையெடுங்க. ஏ குல்ஃபி எங்க போறான்? இனி ஒரு செகண்ட் உங்க கூட எங்க நான் நின்னாலும் இந்த நாள் யூஸ் இல்லாம போகும், அதனால நான் கிளம்புறேன். அதான் யூஸ் இல்லாம போக கூடாதுன்னு தானே கூப்பிடுறேன். எங்கடி ஓடுறேன்? இப்போ உங்களுக்கு என்ன மண்டை குழம்பிட்டு தானே? குழம்புன மாதிரி தான் இருந்து, அதுக்கப்புறம் தான் மூளை சொல்லுச்சு நீ உன் குல்ஃபி ஒழுங்கா கவனிக்காததுனால தான் ஓவர் டென்ஷன். நீ உன் குல்ஃபி ஒழுங்கா கவனி, அதுக்கப்புறம் நடக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு. அதான் இப்போ கவனிச்சிட்டு இருக்கேன். கையிடுங்க அன்பு. ஏண்டி நியாயமா பார்த்தா நீ தான் என்ன கவனிக்கணும். கவனிக்கிறது தானே. அம்மா கேஸ்ல என்னமோ தண்ணி சூடு பண்ணிட்டு இருக்காங்க, இரும்பு கம்பி ஏதாவது பழக்க வச்சு நல்லா கவனிக்கிறேன். என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை? நீ சொல்றதான், என்ன கவனிச்சுட்டு போ. எப்படி கவனிக்கணும்? சோ என் குல்ஃபிக்கு கவனிக்கிறத பத்தி தெரியாது அப்படித்தானே? அப்போ நீ ஃப்ரீயா விடு, நான் பாத்துக்கிறேன். அச்சச்சோ, அப்ப ஆபீஸ்? இந்த அச்சச்சோன்னு இழுக்கிறதுக்கே இன்னைக்கு லீவுன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு அப்புறம் என்னடி செல்லம்? நான் எவ்வளவு ஆசை இந்த சாரி கட்டினேன் தெரியுமா, அதுவும் ஆபீஸ் போறதுக்கு. இப்ப போக முடியாதுன்னா வேஸ்ட் ஆகிரோம்ல. நீ எதுக்கு கவலைப்படுற? வேஸ்ட் ஆகாம நான் பாத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறீங்க? என் குழந்தைக்கு பாடம் எடுக்க போறேன். எனக்கெல்லாம் புரியல, நான் கிளம்புறேன். இருடி, புரியுற மாதிரியே நான் பாடம் எடுக்கிறேன். நிஜமாவே ஆபீஸ் போக வேண்டாமா? இன்னைக்கு லீவ் நம்ம. இது எப்ப எடுத்த முடிவு? காலையில 5 மணிக்கு. அப்பவேயா? ஆனா என்கிட்ட சொல்லவே இல்ல. சும்மா சின்ன சர்ப்ரைஸ். காலையில அவசரமா எந்திரிச்சு பரபரப்பா குளிச்சு தலையெல்லாம் காய வச்சு முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நான் இவ்வளவு பரபரப்பா இருந்திருக்க மாட்டேன்ல. சரி தள்ளுங்க, நான் கீழே போய் அம்மா கிட்ட நாங்க இன்னைக்கு ஆபீஸ் போலன்னு சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்ன இங்க ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு பொறுமையாவே போலாம். போன். ஆமா போன் தான். போன் வருதுங்க. அவன் கிட்ட நம்ம லீவுன்னு சொல்லிட்டீங்களா? இல்ல, அவன்கிட்ட சொன்னா உன்கிட்ட ஏதாவது உளற மாதிரி கேட்டுவான். அதான் அவனுக்கு இனிமேதான் தெரிய போகுது. எதுக்கு இன்னைக்கு ஆபீஸ் லீவ்? ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம். அதுக்கு முன்ன ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சிட்டு போலாம். என்ன வேலை? என் குல்ஃபி இழுக்கிறதுலயே என்ன வேலைன்னு கண்டுபிடிச்சிட்டா. அப்புறம் எனக்கு இனிமே அதை எக்ஸ்பிளைன் பண்ற வேலை மட்டும்தான். போன் பண்ணா போன் அட்டன் பண்றானா? அன்பு சாம் கால் பண்றான். பண்ணட்டுண்டி, நான் அப்புறமா அட்டன் பண்றேன். நமக்காக தான் அங்க வெயிட் பண்ணிட்டு நிப்பான். இருங்க நானே அட்டன் பண்றேன். ஹலோ, இந்த சாரில நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா குல்ஃபி? எங்க சாம் லைன்ல இருக்கான். டேய் கேக்குதா? கேக்குது மச்சான், சொல்லு. டேய் எப்பல இருந்தே ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? டேய் சாம் இன்னைக்கு நான் லீவுடா. எடுத்து போன பேசுங்க. லீவா? என்கிட்ட சொல்லவே இல்ல. சடன் பிளான் மச்சான், ஒரு சின்ன ஒர்க். இப்ப சொல்லலாம்டாண்டா, அப்ப சொல்லலாம். ஓ அப்படியா, சரி சரி. இனியா எப்படி வருவா? நான் வரணுமா இல்ல ஆகாஷ் கூட வருவாளா? என்ன மச்சான் கேட்ட? நீ என்ன வேலை பாத்துட்டு இருக்கன்னு அப்ப புரியல, இப்பதான்டா புரியுது. அது வந்து சாம் இன்னைக்கு ஒய்ஃப் லீவு தானே. எப்படிரா? இப்ப என்ன, இன்னைக்கு நீங்க லீவு, நான் ஆபீஸ பாத்துக்கணும் அப்படித்தானே? அதுல என்னடா சந்தேகம்? அது சரி, எப்படியும் மதியம் வந்துருவ தானே?
இல்ல நீ சைன் பண்ண வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் நான் ஈவினிங் வீட்டுக்கு எடுத்துட்டு வரவா? இல்ல சாம், மதியத்துக்கு மேல வந்துருவோம். வெளிய போக வேண்டிய ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ பாக்குற வேலை எனக்கு தெரிஞ்சிட்டுடா. பை. ஏங்க சாம், நீங்க என்ன வேலை பாக்குறத பத்தி சொன்னா? நான் என்ன வேலை பாக்குறேனோ அதை பத்தி தான் சொல்லிட்டு போன வச்சான். அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி தெரியும்னா, போடா, நான் கீழே போறேன். அதாவது குல்ஃபி, உனக்கு ஒரு விஷயம் தெரிய மாட்டேங்குது. நான் நினைச்சா மட்டும்தான் நீ போக முடியும். வேண்டாம். எங்கே போகணும்னு சொன்னீங்க? போலாம். அதுக்கு முன்ன ஒரு சின்ன வேலை, அதை முடிச்சுட்டே போலாம். போங்க, எனக்கு வெக்கமா வருது. அப்ப இந்த வேலையை கண்டிப்பா சீக்கிரம் பார்த்தே ஆக்கணும். என்னப்பா போனதான் வந்துட்டேன். தாத்தா, என் பர்சனல் லேப்டாப் எடுத்துட்டு போறதுக்கு மறந்துட்டேன். அதான் பிறந்த நாள் அதுவுமா காலேஜுக்கு போய் வேலை பார்க்கணுமா என்ன? காலேஜ் முக்கியம் தானே தாத்தா? முக்கியம் தான் கண்ணா. காலையிலே நீ காலேஜ் கிளம்பும் போதே உன்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். நீ இங்க வந்து கொஞ்ச நாள் ஆகுதுலாம். இன்னைக்கு வர உனக்கு பிறந்த நாள். என் பேத்திய கூட்டிட்டு நீ எங்க வெளியே போனதே நான் பார்த்ததே இல்ல. எது இவள சோலோவா சுத்த விட்டா அந்த சியானு பையில வாழ விட மாட்டான். இந்த கிழவர் சொல்ல மாதிரி அப்பப்ப இந்த குரு கூட இவள அங்க இங்கமா வெளிய விட்டா ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு குழந்தை மட்டும் வயித்துல கிடைச்சிட்டு அது பிறகு அந்த பையலுக்கு ரூட் கிளியர் ஆயிடும். அப்படி இல்லைங்கி இவ அந்த பையல வாழையே விட மாட்டான். கிழவர் ரூட் தானே போட்டாரு, நம்ம ரோட்டையே போட்டுருவான். ஐயோ, இவன் கூட வெளிய போற மாதிரி நிலைமை வந்துருமா என்ன? தாத்தா, அதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்கு. எனக்கு காலேஜ்லயே ஏகப்பட்ட வேலை இருக்கு. என்னப்பா, எங்க பேத்தி சந்தோஷமா எங்களுக்கு முக்கியம் தானே. ஆமா இல்லையா பின்ன? நேத்துக்கு பூரா இந்த பொண்ணு புலம்பிக்கிட்டே இருந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு இருந்து இருந்து ஒரு மாதிரி இருக்கு. என் புருஷன் வேற என்ன வெளியே எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்க அப்படின்னு. யாரு செல்லு? உங்க பேத்தியா? இல்ல ஆமா. எப்படி உங்க பேத்தியோட புருஷன் வெளியே கூட்டு போலன்னு புலம்புனாங்க? ஆமா, உன் சத்தியம் உள்ளதான் சொல்லேன். உள்ளதான் சொல்றேங்கிறதே போய் இதுல என் மேல வர சத்தியமா? ஏ செல்லம், எப்படியா நான் எப்போ உன்கிட்ட வந்து அப்படி சொன்னேன்? சொல்லிட்டு இருந்தேன்லடி வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, யாரும் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேங்க அப்படின்னு. ஆமா, அண்ணன் ஆபீஸ் போயிட்டு இருக்கான், அந்த அர்த்தத்துல சொன்னேன். நீ எந்த அர்த்தத்துல சொன்ன என்ன? உன்னை வெளியே கூட்டிட்டு போக வேண்டியது உன் புருஷன் தானே. இங்க பாரு, உனக்கு நான் கூடிய சீக்கிரம் பாயாசம் போட தான் போறேன். உன் வாய் கொஞ்சம் கண்ட்ரோல்லே வச்சுக்கோ. ஏவுட்டி நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன்னை இப்படியே பறக்க விட்டா அந்த பையல வாழ விட மாட்டேன். எந்த பையல செல்லமா? கிழவருக்கு சொன்னா மட்டும் எல்லாம் புரிஞ்சிடும். அதான் கருப்பா இருந்தாலும் கலையா இருக்கிறத பார்த்து ஒரு பையல கல்யாணம் பண்ணிட்டாலாம். அந்த ஜாம பையனையாவது வாழ விடலாம்ல. மேட்டர்மோனில 15 வயசு போட்ட கொடுத்திருக்கான். இவளை இவனுக்கு கூட கோத்து விட்டு ஒரு பிள்ளைக்கு தாயாயிட்டா அந்த பையல வாழ விட்டுருவான். சொன்னாலும் அவனுக்கு புரியாது. ஏ மக்க குரு, நீ என்ன செய்வ யாரு செய்வன்லாம் எனக்கு தெரியாது. எங்க பேத்திய எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா. ஆமா குரு, எங்கயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு வா. இன்னைக்கு வர உனக்கு பிறந்த நாள் தானே. எது வெளியே கூட்டிட்டு போகணுமா? உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கே முறைச்சிட்டு நிக்கிறான். எப்படி குரு சமாளிக்க போறான்? இப்ப இங்க பல்ல காட்டிட்டு ரூம்ல போய் ஆடு நாடுவாளை சமாளிப்போம். இந்த கிழவி பேச்சு கேட்டுட்டு எங்கயாவது கூட்டிட்டு போனேன்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு பாய்சன் இந்த கிழவிக்கு ஒரு பாய்சன் போட்டு சோழிய முடிச்சு விடாட்டா பாரு.